இயக்குனர் சரண் அவர்கள் மறைந்த நடிகர் கலாபவன் மணி குறித்து பகிர்ந்துள்ள உருக்கமான தகவல்களை பார்க்கலாம். தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் தனது தனித்துவமான நடிப்பால் முத்திரை பதித்தவர் கலாபவன் மணி. அவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் அவரது மரணம் குறித்த மர்மங்களும் விவாதங்களும் ஓயவில்லை. சமீபத்தில் பிரபல இயக்குனர் சரண் அவர்கள் கலாபவன் மணி பற்றி ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்துள்ளார். கலாபவன் மணி ஒரு திறமையான கலைஞர் என்பதை தாண்டி மிகச்சிறந்த மனிதர். யாரிடம் பழகினாலும் தனது உயிரையே கொடுக்கும் அளவுக்கு அன்பு காட்டுவார். கலாபவன் மணியின் உதவியாளர் போன் பண்ணினால் எடுக்க மாட்டார். ஷூட்டிங் தேதி வாங்குவது சிரமம் இருந்தாலும் அதையும் கஷ்டப்பட்டு முடித்தால் டப்பிங் பேசமாட்டேன் என மறுத்தார் என்று இயக்குனர் சரண் கூறியுள்ளார். ஜெமினி படத்தில் மறைந்த நடிகர் கலாபவன் மணியை மிகவும் கஷ்டப்பட்டு நடிக்க வைத்தோம் என இயக்குனர் சரண் நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார். அந்த சமயம் கலாபவன் மணி ஒரு மேடையில் விலங்குகள் மாதிரி நடித்து காட்டிய வீடியோவை பார்த்ததும் சரி பேசி பார்க்கலாம் என்ற எண்ணம் தோன்றியது. கலாபவன் மணி முதலில் வரமாட்டேன் என சொல்லிவிட்டார். காரணம் கேட்டால் மலையாளத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் என தெரிவித்தார். பின் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னைக்கு வரவழைத்தேன். வரும்போது கலாபவன் மணி நடிக்க ஒப்புக்கொள்ளப் போவதில்லை என்பதை மனதில் வைத்து தான் வந்தார். என்னை சந்தித்தபோது அவர் மேடை நிகழ்ச்சியில் செய்ததை பண்ண சொன்னேன். சுமார் 40 நிமிடங்கள் செய்து காட்டினார். இதையெல்லாம் நீங்கள் ஒரே சீனில் வைக்க முடியாதே என வெள்ளந்தியாக கேட்டார். நான் காட்சிகளை பற்றி சொன்னதும் நம்பிக்கையுடன் நடிக்க ஒப்புக்கொண்டார். டப்பிங் பேசமாட்டேன் என மறுக்கிறார். நான் பிடிவாதமாக நீங்கள் தான் பேச வேண்டும் என சொன்னேன். ஜெய் மோதி விளையாடு ஆகிய படங்களில் நடித்தார். அவரின் இறப்பை நான் ரொம்ப மோசமாக உணர்ந்தேன். மோதி விளையாடு பண்ணும்போது நீரிழிவு நோய் தொடர்பான விஷயங்களால் பாதிக்கப்பட்டார். அவர் மிகவும் சோர்வாக தான் இருந்தார் என நினைக்க வைத்தது. ஜெமினி படத்தில் நடிக்க மறுத்தவர் ஜெய் படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் வேண்டும் என விடாப்பிடியாக இருந்தார் என கூறியுள்ளார். இயக்குனர் சரண் அவர்கள் சொல்வது போல கலாபவன் மணி போன்ற ஒரு கலைஞன் மீண்டும் பிறந்து வருவது கடினம். அவரது மரணம் ஒரு இயற்கை மரணமாகவே பார்க்கப்பட்டாலும் அவர் இன்னும் சில காலம் நம்முடன் இருந்திருக்கலாம் என்பதே ரசிகர்களின் ஏக்கம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.